அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் தேங்காய் தீபம் ஏற்றலாமா என்கின்ற செய்தியை பார்க்க போகிறோம். இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தேங்காய் தீபம் ஏற்றலாமா, விளக்கு போடலாமா அப்படின்னு சிலர் தொடர்ந்து கமெண்ட்ஸில் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. பொதுவாகவே தேங்காய் எண்ணெயில் தீபம் போடலாம், விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு செய்தி இருக்குது. கேரளத்தில் தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றி வழிபாடு செய்கின்ற வழக்கம் இருக்குது. ஆனால் தேங்காயை உடைத்து தேங்காயிலேயே தீபம் போடுகின்ற வழக்கம் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்மீகத்தில் தேங்காய் தீபம் ஏற்றலாம் என்கின்ற குறிப்பு பெரிதாக பேசப்படவில்லை. அப்படி இருக்கும் பொழுது தேங்காயில் தீபம் ஏற்றுவது எப்படி வந்தது வழக்கத்திற்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம முன்னோர்கள் சிலர் பரிகார பூஜையாக இந்த தேங்காயில் தீபம் ஏற்றுவதை வழக்கமாக வைத்திருந்தார்கள். அது ரொம்ப பரவலாக வரலை. பரிகார பூஜை அப்படின்னு பார்த்தா எல்லாருமே செய்ய மாட்டாங்க. தினசரி வழிபாடுகளில் இந்த பரிகார பூஜை சேர்க்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனைக்காக இறைவனிடம் வேண்டிக் கொண்டு பரிகார பூஜைகள் செய்வாங்க. அப்படி அந்த பரிகார பூஜைகள் செய்யும் பொழுது இந்த தேங்காயில் தீபம் ஏற்றி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நம்ம படிக்கிற செய்திகளில் சொல்லியிருக்காங்க. சரி, பரிகார பூஜைன்னு சொல்கிறீங்களே, அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேண்டுதல் வைத்து நான் இத்தனை நாள்கள் தொடர்ந்து இந்த தீபத்தை ஏற்றுகிறேன் இந்த தெய்வத்திற்காக அப்படின்னு வேண்டிக்கிறது பார்த்திங்கன்னா பரிகார பூஜை. நம்ம தினசரி வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை சந்திச்சுட்ருக்கோம். அதில் நல்லதும் நடக்குது, நிறைய போராட்டங்களையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அந்த போராட்டங்களில் ரொம்ப கஷ்டமானது, தாங்கிக்கவே முடியாது, எத்தனையோ வழிபாடுகள், தினசரி வழிபாடு, நான் விளக்கேற்றுறேன், நான் விரும்புகின்ற சாமியெல்லாம் கும்பிடுறேன், அப்படி இருக்கும் பொழுதும் எனக்கு நான் வேண்டியது நிறைவேற மாட்டேங்குது, இல்லை நான் படுற கஷ்டம், ஒரு விஷயத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, ஒரு இடத்துல கடன் வாங்கியாச்சு, பணப்பிரச்சனையாக இருந்தது, கடன் வாங்கி அந்த கடனை அடைக்க முடியாமல் வட்டி மேலே வட்டி கொடுத்து மீண்டும் இன்னொரு இடத்துல பணத்தை வாங்கிக்கிட்டு அது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். தூக்கமே வராது. எங்கே இந்த கடன்காரர் வந்து நிற்பாரா, இவர் வந்து நிற்பாரா, அப்படி வந்து நிற்கும் பொழுது நம்மக்கிட்ட பணம் இல்லைன்னா அவங்க சத்தம் போடுவாங்களே, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அதை பார்த்துட்டு நம்மளை கேவலமாக நினைப்பாங்களே, நினச்சே தூக்கம் வராது, சாப்பிட தோணாது, நிம்மதி இழந்து குடும்பத்தில் நிறைய சண்டை சச்சரவுகள் இருக்கும். இப்படி ஒரு பிரச்சனையை தீர்க்க முடியாமல் மனப்போராட்டத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அதற்கு பரிகாரமாக ஏதாவது பூஜை இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பூஜைகள் சொல்லப்பட்டிருக்கு. பூஜை வழிபாடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா விளக்கேற்றுவது, தூப தீபங்கள் காமிக்கிறது, ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொன்று பிடிக்கும், ஒவ்வொரு எண்ணெயில் விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு நம்ம அதை பின்பற்றிக்கிட்டு வர்றோம். இதில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சம்பழம் மாலை போடணும், பிள்ளையாருக்கு சிதறு தேங்காய் உடைக்கணும் அப்படின்னு ஒரு வழக்கமாக இருக்கு இல்லையா? அதுபோல் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, தன் கண் முன்னால் விளைந்த, அப்போல்லாம் விவசாயம்தான் பிரதானமாக இருந்திருக்கு, என்னென்ன விளைஞ்சதோ அதை வைத்தே வழிபாட்டை மேற்கொண்டிருக்கிறார்கள். சர்வசாதாரணமாக தேங்காயெல்லாம் விளைஞ்சிருக்கும். அவங்க பார்த்தாங்க, இந்த தேங்காயை சிவபெருமானுக்கு நிகராக சொல்லியிருக்காங்க, பிள்ளையாருக்கு நிகராக சொல்லப்பட்டிருக்கு. சிவபெருமானுக்கு 3 கண் இருப்பது போல தேங்காயிலும் 3 கண் இருந்த காரணத்தினால அதை வழிபாட்டிற்கு பயன்படுத்த ஆரம்பித்தாங்க, தெய்வமாகவே நினைக்க ஆரம்பித்தாங்க தேங்காயை. அதனால தான் இப்போ கூட வழிபாடுகளில் தேங்காய் உடைக்காமல் வழிபாடு செய்கிறது கிடையாது. தேங்காய் நம்ம கலசம் அமைக்கணும்னா கூட அதில் பிரதானமாக இடம் பெறுகின்றது. நம்முடைய வழிபாடுகளில் வெற்றிலை பாக்கு, தேங்காய் ரொம்ப பிரதானமாக இடம்பெறக்கூடியது. இந்த தேங்காய் மூடியில் எண்ணெயோ நெய்யோ ஊற்றுனா அது வழிஞ்சு போகாது,
தெய்வத்திற்கு நிகராக சொல்லப்பட்டதை நம்ம வழிபாட்டிற்கே பயன்படுத்தலாமேன்னு அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் அவர்களுடைய குல தெய்வத்திற்கு, சிறு தெய்வங்களுக்கு, கிராமத்துக்கு ஒரு சிறு தெய்வம் கட்டாயம் இருப்பாங்க, அப்படி சிறு தெய்வங்களுக்கு மற்றும் பெண் தெய்வங்களுக்கு குறிப்பாக ஏற்றி வழிபட்டு இருக்கிறார்கள். இது எதற்காக ஏற்றி வழிபட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தீரா பண கஷ்டம் இருக்குது, இல்லை பணப்பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு வைங்களேன், எங்கேருந்தோ கடன் வாங்கிட்டாங்க, இல்லை யாருக்கோ ஜாமீன் கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கி கொடுத்துட்டாங்க, இதெல்லாம் வெள்ளங்கத்தில் கொண்டு போய் முடிக்குது, இல்லை முடிஞ்சிருச்சுன்னா அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தேங்காய் மூடியில் தீபம் ஏற்றி வழிபட்டால் சரியாகும் அப்படின்னு 48 நாள்கள் பரிகார பூஜையாக சிறு தெய்வத்திற்கு, குல தெய்வத்திற்கு, பெண் தெய்வங்களுக்கு பிரதானமாக விளக்கேற்றி வழிபட்டிருக்காங்க. சரிங்க, தேங்காயினாலே நமக்கு சிவபெருமான் ஞாபகத்துக்கு வர்றாரு, பிள்ளையார் ஞாபகத்துக்கு வர்றாரு. அப்போது பிள்ளையாருக்கு வேண்டுதல் வைத்து நாம் தேங்காயில் தீபம் ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்றலாம். ஆனால் குறிப்பாக இவர்களுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு, பெண் தெய்வங்களுக்கு. பிள்ளையார் அப்படின்னு வந்தாலே சிதறுகாய் உடைத்தல் அப்படின்னு தான் நம்ம வழிபாட்டில் செய்ய வேண்டும். அதனால் இப்போது நீங்கள் உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருக்குதுன்னு வைங்களேன், பணப்பிரச்சனை, தீராத பணப்பிரச்சனை தீரணும், இல்லை கடன் வாங்கிக்கிட்டு மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம் அப்படின்னா தேங்காயில் தீபம் ஏற்றி வழிபடலாம். அதே போல் குழந்தை இல்லாதவர்கள், வரன் சரியாக அமையாமல் திருமணம் தள்ளிக்கொண்டே போகுது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த தேங்காய் தீபத்தை ஏற்றி வழிபடலாம். இந்த தேங்காய் தீபத்தை ஏற்றி வழிபடுவது எப்படி அப்படின்றத இப்போ பார்க்கலாம். தேங்காயில் இருக்கின்ற குடுமியை எடுத்துடணும், நல்லா சுத்தப்படுத்திக்கிட்டு அதை 2ஆக உடைங்க. உடைக்கும்போது கொஞ்சம் முன்ன பின்ன ஆச்சுன்னா அது அபசகனம்னு நினைக்காதீங்க, இது இயல்பானது அப்படின்றது ஒரு மனப்பான்மையை ஏற்படுத்திக்கோங்க. நிறைய பேர் வழிபாட்டை நீங்களே ஏதோ ஒன்று நினச்சி இப்படியோ அப்படி தவறாயிருச்சோ அப்படின்லாம் நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. அதுக்காக நீங்கள் ரொம்ப பெருசாக சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம பெரியவங்க சரியாக செய்யணுன்றதுக்காகத்தான் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. முடிஞ்சளவு நம்ம கவனச்சிதறல் இல்லாமல் தேங்காயை 2ஆக சரிபாதியாக உடைக்க பாருங்கள். உடைத்த பின்னாடி ஒரு தாம்பாளம் எடுத்துக்கோங்க, அதன் மேலே வாழை இலையை வைத்து அதற்கு மேலே பச்சரிசியை பரப்பிக்கிட்டு 2 தேங்காய் மூடியும் அதில் வச்சுக்கோங்க. உங்களுடைய குலதெய்வம் இருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப உத்தமம். குலதெய்வம் அல்லது பெண் தெய்வங்கள், இப்போது துர்க்கை அம்மன் எனக்கு எப்படி ஃபேவரேட்டோ அதுபோல் உங்களுக்கு யாராவது ஒரு அம்மன் ஃபேவரேட்டாக இருந்தாங்கன்னா அவர்களை நினைத்து வழிபடலாம். ஒரு மணை எடுத்து அதன் மேலே சிகப்பு துணியை விரிச்சுக்கிட்டு அங்கே படம் வச்சுக்கோங்க. படமோ சிலையோ எது வைக்கிறீங்களோ வச்சுக்கோங்க. பிள்ளையாரும் வச்சுக்கோங்க, குலதெய்வத்தையும் வழிபட்டுக்கோங்க. தாம்பாளத்தில் வைத்த தேங்காய் 2 தேங்காய் இருக்கு இல்லையா, அதையும் அதற்கு முன்னதாக வச்சுக்கிட்டு, சின்ன கோலம்லாம் போடுறது வழக்கமாக சொல்லக்கூடிய செய்தி, அதனால் நான் திரும்ப திரும்ப அது சொல்லலை. அப்புறம் என்ன பண்ணுங்க, நீங்கள் அந்த தேங்காயில் நெய் ஊற்றிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நெய் அவ்வளவு நிறச்சி ஊற்ற முடியாதுங்க, மூடி பெருசாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க. ஏன்னா 48 நாள் தொடர்ந்து இது செய்யணும், ரொம்ப செலவாகும், ஏற்கனவே நான் கடனில் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், ஒரு 1/4 மூடி அளவாவது நெய்யை ஊற்ற வேண்டும். இல்லைங்க அவ்வளோ கூட என்னால் ஊற்ற முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், நல்லெண்ணெயை சேர்த்து கொள்ளலாம். இப்போது 2 எண்ணெயை சேர்த்து விளக்கு ஏற்றலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் சதவிகிதம்னு இருக்குது. 2 எண்ணெயும் ஒன்றாக்கணும். நம்ம இப்போது 70% நல்லெண்ணெய் ஊற்றிட்டு 30% நெய் ஊற்றுறோன்னு வைங்களேன். அப்போ 2ம் சேரும் பொழுது என்ன ஆகுது, 1 ஆகுது. 100% 100% கிடைக்குது இல்லையா, அது 1ன்ற கணக்கு வந்துடும். இந்த எண்ணெய் கலவையிலையும் அவ்வளவு விஷயம் இருக்குது. இவ்வளவு சதவீதத்தில் பஞ்சக்கூட்டு எண்ணெய், பஞ்ச எண்ணெய் சேர்த்து செய்யணும்னு இருக்குது. அதற்கு பிறகு நல்ல திக்கான திரியை, இரட்டை திரியாக தான் வைக்கணும். அதை நெய்யில் எண்ணெயில் தோச்சு விட்டு முனையில் கொண்டு வந்துக்கிட்டு நம்ம எப்படி மற்ற விளக்குலெல்லாம் விளக்கேற்றோமோ அந்த மாதிரி விளக்கேற்றணும். இந்த விளக்கு ஏற்றி நீங்கள் உங்களுக்கு உரிய வேண்டுதலை வேண்டிக் கொண்டு தொடர்ந்து 48 நாள்கள் ஏற்றணும். இதை தொடர்ந்து 48 நாள்கள் செய்ய முடியாதுங்க,
வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சொல்கிறேன், ஆப்ஷன் இருக்குது. பணப்பிரச்சனை விலகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க திங்கட்கிழமைகளில் சுக்கிரஹோரையில் இந்த தேங்காய் தீபத்தை ஏற்றணும். திங்கட்கிழமையில் சுக்கிரஹோரை எந்த நேரத்தில் வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோர்நூனில், அதாவது 11 to 12 AM அந்த நேரத்தில் சுக்கிரஹோரை வருது. அதை விட்டிங்கன்னா ஈவினிங் 6 to 7 சுக்கிரஹோரை வருது. அதுக்கப்புறம் மிட் நைட்டில் வருது. மிட் நைட்டில் வேண்டாம், அதாவது ஒரு 12-1 மணிக்கு மேலே வருது. அந்த நேரத்தில் செய்ய வேண்டாம். அதனால் நீங்கள் உங்களுக்கு எது வசதிப்படுதோ 11 to 12 அல்லது சாயந்தர நேரம் 6 to 7 இந்த டயத்தையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு எவ்ரி மண்டே நீங்கள் இந்த பூஜையை செஞ்சுக்கிட்டு வாங்க. அதாவது தீபம் ஏற்றி வழிபட்டுக்கிட்டு வாங்க. இல்லை தொடர்ந்து நாங்கள் 48 நாள் பண்ணுறோங்க அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரே டயத்தை ஒன்றா நீங்கள் காலையில் அல்லது மாலை நேரத்தில் தேர்ந்தெடுத்து, அதுக்கு நீங்கள் ஹோரையெல்லாம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. 48 நாள்கள் தொடர்ந்து இந்த விளக்கேற்றி உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொள்ளலாம். சரிங்க, வேறு பிரச்சனைகள் எல்லாம் இருந்ததுன்னா அதற்கு எந்த நேரத்தில் விளக்கேற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு நேரத்தை உங்களுக்கு வசதியாக இருக்கின்ற நேரத்தை அதே தொடர்ந்து 48 நாள்கள் கடைபிடிக்கணும். அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அதுக்கெல்லாம் ஹோரைன்னு கணக்கில் இல்லை. ஏன்னா இந்த சுக்கிரன் பணம் சம்பந்தப்பட்டது. வழிபாட்டுடன் உங்களுடைய நம்பிக்கையும் சேரும் பொழுது பிரச்சனை தீருது. அதனால் இந்த வழிபாட்டையும் மேற்கொள்ளணும்னு நினைக்கிறவங்க மேற்கொள்ளலாம். தேங்காயில் தீபமேற்றி வழிபாடு செய்வது பெரும்பாலும் பேசப்படலை. அதனால் செய்யணும்னு நினைக்கிறவங்க செஞ்சுக்கோங்க. இது ஒரு பரிகார பூஜை. இன்னொன்று சொல்கிறேன், கோவில்களில் போய் கூட இந்த தேங்காய் தீபம் ஏற்றுவது சிலர் அந்த காலத்தில் வழக்கமாக வச்சுருந்தாங்க. உங்களுக்கு வசதி எப்படின்னு பார்த்துக்கோங்க. பிள்ளையாருக்கு இந்த மாதிரி தேங்காயில் தீபம் ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்றிக்கோங்க, தவறில்லை. சரி, இன்றைக்கு இந்த பதிவில் நான் சொன்ன செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவை முடிப்பதற்கு முன்பாக நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இதுவரைக்கும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணாதவங்க உடனே ப்ளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோர் போயிட்டு விஹா ஆன்லைன் அப்படின்னு தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஸ்பெல்லிங்கை பார்த்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அங்கே எங்களுடைய ஆப் காமிக்கும். அந்த ஆப்பில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் அப்படின்னு என்னுடைய பெயர் இருக்கான்னு பாருங்கள். இதை தொடர்ந்து ஒவ்வொரு பதிவிலேயும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம விஹா பேருக்கு அவ்வளோ டிமாண்ட் ஆயிடுச்சு. போலிகளை தவிர்ப்பதற்காகத்தான் இதை நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். போலிகளை தவிர்க்கணுன்னா நம்ம செய்ய வேண்டியது ஒன்று தான். விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் என்னுடைய பெயர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பேக்ரவுண்ட் வெள்ளையில் இருக்கும், பச்சை நிறத்தில். உங்களுக்கு இப்போது நான் பேசவே எங்களுடைய விஹா ஆன்லைன் சிம்பல் பெருசாகவே காட்ட சொல்கிறேன். அதில் என்னுடைய பெயர் இருக்கும், பார்த்து அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. போலிகளை தவிருங்கள். எங்கள் ஆன்லைன் ஷாப் தவிர வேறு எங்கேயாவது விஹா அப்படின்னு பேர் பார்த்தீங்கன்னா அது போலியானது. சரி, இதை தவிர்த்து viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட் ஒன்று இருக்குது. அதுலேயும் என்னுடைய பெயர் இருக்கும், போய் பார்த்துக்கோங்க. சரிங்க, பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு புதிதாக வரக்கூடியவர்கள் கேட்டிங்கன்னா, எங்களுடைய விஹா ஷாப்க்கு வாங்க. சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்குது. அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும் இருக்குது, விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் இருக்குது. இப்போது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதற்கான லிங்க் கொடுத்துருக்கோம், போய் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வேறு ஒரு கேள்வி உங்கள் மனசுக்குள்ளே எழலாம். விஹா ஷாப்புக்கு கிளைகள் வேறு எங்கேயாவது இருக்கா, வேறு ஊர்களில் இல்லை வேறு நாட்டில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்க கடை தாங்க, அவங்க பொருள் தாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி, போலியானது. சிலர் நினைக்கலாம், என்னம்மா ஒவ்வொரு பதிவுலேயும் இது சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு. உங்களுக்கு தெரியாது எவ்வளவோ போலிகள் உருவாகிக்கிட்டு இருக்கு. அதனால தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வியாபாரம் யார் வேணால் செய்யலாம், ஆனால் என் பெயரை, என்னுடைய விஹா பெயரை பயன்படுத்தி ஏமாற்றக்கூடாது. பிறர் என்னை நம்பி வாங்கிட்டு அதனால் ஏமாற்றப்படக்கூடாதுன்றதுக்காக தான்
இன்னொன்று என் பெயரும் கெடக்கூடாதுன்றதுக்காக தான் இதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேற ஒரு நல்ல தலைப்போட உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.